Hi guys, good evening. ஸோ இன்றைக்கி நான் ஒரு லைவ் செஸ் கேம் ஆட போகிறேன். இதில் வந்து ஹவு டு சக்ஸஸ்ஃபுல்லி அட்டாக் வந்து நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் chess.com-குள்ளே இருக்கேன். ஸோ லெட்ஸ் கிவ் அ நியூ கேம் அண்ட் தென் ஹையர் டைம் கண்ட்ரோல் வச்சு நீங்கள் ஆடுங்க. ஸோ இப்போ நான் வந்து 15+10 வச்சு ஆட போகிறேன். ஸோ லெட்ஸ் ப்ளே. இப்போ எந்த இது வந்தாலும் எந்த கலர் வந்தாலும் நம்ம எப்படி ஆடணும். ஓகே லெட்ஸ் கோ. ஸோ இப்போ அவங்க A4 ஆடி இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் ரூல்ஸ்லேருந்து சொல்ல ஆரம்பிக்கேன். ஸோ கண்ட்ரோல் தி சென்டர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம E5 போட்டு கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்குது. D4 ஆடலாம், E4 ஆடலாம், Knight C3 ஆடலாம், C4 ஆடலாம். ஓகே அவங்க E3 ஆடி இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சென்டர் ஃபுல்லாக பிடிச்சிட்டோம். ஸோ இப்போ வி ஹாவ் த சென்டர் கண்ட்ரோல். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பீசஸ் எல்லாம் டெவலப் பண்ணி காசில் பண்ணி அட்டாக் பண்ணுவோம். ஓகே நவ் இப்போ அவங்க என்ன விளாடுவாங்க. என்ஜின் தான் சொல்லுது வேர் ஓப்பனிங். ஸோ இப்போ எந்த ஓப்பனிங் ஆடினாலும் பரவாயில்ல, ஓப்பனிங் டசன்ட் மேட்டர். பட் சில சமயம் ஓப்பனிங் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ தெரியாத ஓப்பனிங்கில் போய் ட்ராப்பில் போய் சிக்கிக்கிட்டானா ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ ஐ திங்க் இஃப் ஐ ஆம் இன் ஒயிட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் I'd press E4. ஸோ லெட்ஸ் see. யோசிக்காங்க. ஸோ காய்ஸ் இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் யார் கூட ஆடுறேன்னா டோரியன் நோர் டான்ஸ். அவங்க இது ரேட்டிங் கிடையாது, சும்மா chess.com ரேட்டிங் 960 வச்சுருக்காங்க. நம்ம நல்லா வேர்ல்டு 997. ஸோ இப்போ வின் பண்ணால் நமக்கு 49 பாயிண்ட்ஸ் விடும். ட்ரா பண்ணால் -5, லாஸ் பண்ணால் -14. ஸோ இப்போ அவங்க 1 minute 13 seconds யோசிச்சு C4 நகட்டியிருக்காங்க. ஸோ இட்ஸ் a குட் மூவ். ஸோ லெட்ஸ் C6. இப்போ கேப்சர்ஸ்னால் நம்மளும் டேக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஒர்க் ஆகாது. ஸோ நான் Knight C3, D4, Knight F3, ஓகே Knight E2, G3, Bush B2. பட் அது ஒஸ்ட்டு. சாரி ஒஸ்ட்டுன்னு கிடையாது, பட் அதுவும் ஆடலாம். ஸோ லெட்ஸ் see. நம்ம இங்கே டைமை திங்க் பண்ணவே மாட்டேங்க. 15 minutes. ஸோ இன்னும் அங்கே எந்த பீஸுமே டெவலப் பண்ணால் Queen B3 attacking the B7 pawn. இப்போ B7 pawn டிஃபெண்ட் பண்ண அவசியம் இல்லை. இப்போ Knight C. ஓகே எனக்கு குழம்பிட்டு லைட்டாக. B7 pawn புஷ்அப்னால ப்ரொடெக்ஷன் இருக்குது. நான் புஷ்அப் இன்டு B7 வரும்னு நினச்சேன், வராது. ஸோ இப்போ அவங்களுக்கு கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. ஃபஸ்ட்டு ஓகே நான் இப்போ A5 தான் சொல்ல வச்சேன், பட் இட் லூசஸ் அ பான். ஸோ அவங்க இதை ஓவர்டுக்காக பண்ணிட்டாங்க. ஸோ ஐ திங்க் த கரெக்ட் மூவ் வாஸ் டு பிளே D4 புஷ்அப் D2, அதுக்கப்புறம் F5 ஆடி இருக்கு. பட் இங்கே ஒன்றே F5னால பான் அட்டாக்கு, பான் போயிடும். ஸோ இப்போ குயின் அட்டாக்கு. ஸோ லெட்ஸ் see where do they move the queen. ஸோ குயின் B5 செக்கு நீங்கள் சொன்னால் டபுள் அட்டாக் மாதிரி தெரியும், பட் Knight C6னால் டிஃபெண்ட் ஆயிரும். புஷ்அப் B5னா புஷ்அப் D7. நோ, Knight C6 பின்னாடி வந்துக்கலாம். பட் டேக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு இந்த B5 ஓப்பன் ஆயிரும். குயின் C7, புஷ்அப் B7, rook B8 அடிக்கலாம். A6, rook B8. நோ லாஸ்ட் பட் ஓகே. சார் குயின் B5. நோ Knight F6, Knight C6.
blocking the check. Next நம்ம a6 னால அடிக்கலாம் and easily develop ஒரு மூவ் f5 னு கூட இருக்கு. f5 knight f6 bishop c5 bishop b4 bishop e7 எந்த மூவ் வேணாலும் அடிச்சு காசு. அதனால இப்போ அவங்க காசல் பண்ண முடியும். சும்மா நம்ம காசல் பண்ணிட்டு ரூக் e8 d4னு கூட போய் ஸோ இஸ் த்ரெட்டனிங் டு டேக் த பான். ஸோ இப்போ நான் f6னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பிஷப் d6 ஆப்ஷன் இருக்குது, e4. ஸோ இப்போ e4னா நைட் d4 ஸ்கொயர் போகுது. ஸோ இப்போ நாங்கள் பிஷப் d6னா d பான் போகுது. குயின் c7 ஆடலாம், பட் இந்த c5 ஓப்பன் இருக்குமா, ஸோ அதனால வேண்டாம். f6னா பிஷப் டெவலப் பண்ணிட்டு நைட் e7 தான் போகணும். Or let's say offense is the best defense. First we attack the queen with a6. Queen move பண்ண உடனே நம்ம bishop d6 அடிக்கலாம். Or yes, e4 ஆடினா knight d4 மறுபடியும் வரதான் செய்யும். ஸோ bishop d6. இப்போ அவங்க எங்கே மூவ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆக்சுவலி குயின் b3 கரெக்ட் மூவ், பிகாஸ் bishop d6 குயின் d5 போகும். ஸோ ஐ திங்க் அப்போ e4 தான் அடியாகும்னு நினைக்கிறேன், பிகாஸ் நைட் d4னா டபுள் பாயிண்ட்ஸ் தான் வரும். லெட்ஸ் சே e4னா நைட் e4 டேக்ஸ் e into d4. அங்கே குயினே 4னு ஆடிருக்காங்க. e4னா நைட் d4 இப்போ டேக்ஸ்னா 1. ஸோ இப்போ பிஷப் d6 போட்டு இந்த பான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, நவ் யூ கேன் ப்ளே நைட் c3. அப்போது அதுக்கு வந்து பிஷப் b8 c7 ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிரச்சனையுமே இல்லை நம்மளுக்கு. ஆர் பிஷப் e6ஓட அடிக்கலாம். பட் பிஷப் e6னா ஃப்யூச்சரில் h4 நைட் g5 வந்து இந்த பிஷப் அட்டாக் பண்ணும். ஸோ வாவ் சாக்ரிஃபைஸ். அவங்க என்ன நினச்சாங்கன்னா நம்ம இப்போ டேக்ஸ்னால் குயின் இன்டு c6 இருக்குது, பட் ரூக் டேக்ஸ். திஸ் இஸ் கால்ட் ஓவர் லுக்கிங். ஸோ இப்போ உங்களுக்கு இன்னொரு பேசும் போயிடும். ஸோ கரெக்ட் மூவ் இஸ் சும்மா நான் சொன்ன மாதிரி தான். சாரி, நான் சொன்ன மாதிரி நைட் c3 ஆடி இருக்கலாம். He blundered. He or she blundered. ஆக்சுவலி நான் இதுக்கு 15+10 வச்சுருக்கேன், நான் 10 மினிட்ஸோடய வச்சுருக்கேன். ஸோ எப்படி இருந்தாலும் கார்னர் ரூக் போயிடும். குயின் அண்ட் a6னா குயின் போயிடும். இதில் what can he do? I think he can play queen b5. Queen b5 rook and a1 na knight a3. Okay, knight a3 போட முடியாது. So I think queen c2 is better because of rook and a1 na knight a3 trapping. அப்பவும் ட்ராப் பண்ண முடியாது பிகாஸ் bishop and a3 இருக்கு. இதுக்கே எவ்வளோ நேரம் யோசிக்கிறாங்க. குயின் என்ற ட்ராக்ல இருக்கு. இனி நான் 10 ஐ மீன் 15+10 வச்சு ஆட மாட்டேன். நான் மீன் ஹையர் கண்ட்ரோல்ஸ் தேவை தான், பட் இவ்வளோ ஹையர் கண்ட்ரோல்ஸ் இதாகுது. ஓகே, ஏன் இவ்வளோ நேரம் யோசிக்காங்க? Oh my god. Okay, queen and a6. Whoa. Okay, queen and a6 bad. So இப்போ knight c3 சும்மா நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ பான் அட்டாக். ஸோ knight e7 or knight f6.
ஐ திங்க் எனக்கு நைட் E7 தான் பிடிச்சிருக்கு. பிகாஸ் நைட் G6 போகணும், நைட் F5 போகணும். ஸோ இப்போ நல்லாயிருக்கும். அதுவும் இந்த பிரதர் நைட்டுக்கும் ஒரு சப்போர்ட்டிங். ஸோ வாட் ஹி வில் ப்ளே D4 காசு தான் எனக்கு மெயின் மூவாக தெரியுது. வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆர் B3 மூணில் ஏதாச்சும் ஒரு மூவ் ஆடுவாங்களா? ஒரு கிங் E2 கூட ஒரு மூவ் இருக்கு. ஓகே இது காசில். ஸோ இப்போ நம்ம காசில் பண்ணாமல் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் மூவ் வித் H6. ஏன்னா இப்போ உடனே H5னா இப்போ G5 புஷ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் G5 புஷ் பண்ண போகிறேன். ஓ D3 ஃபாஸ்ட் மூவ். நோ G5 ஐடியா G4ன்னு போக போகிறோம். ஸோ இப்போ ஐ திங்க் நான் இப்போ H3 ஆடுவாங்களா G4. பட் அப்போனாலும் அந்த ஹுக் பண்ண மாதிரி ஆயிடும். ஸோ நம்ம G4ன்னு தள்ளிடுவோம். இப்போ G5 ஓப்பன் ஆகிடும். ஸோ ஐ திங்க் கிங் H1 ப்ரொஃப்ளாட்டிக்கான மூவ் ஆர் G4 கூட ஆடலாம். நைட் E1 நைட் C2 கூட போகலாம். இப்போ லெட்ஸ் புஷ் அப் ஆன். இப்போ E4ன்னு ஒரு மூவ் இருக்குது. பட் அப்போனா D4 ஃபர்ஸ்ட் இதை அட்டாக் பண்ணிட்டு next night moves for G4. So yeah, first interesting move. Because இப்போ இதுலேயும் ப்ரெஷர் பண்ணி இதுலேயும் ப்ரெஷர் பண்ணுது. பட் இப்போ இது நம்மளுக்குன்னா ஒன்றுமே இல்லை. பட் F5 ஓப்பன் ஆனாலும் அதை வச்சு பிளாக் கட் பண்ணிக்கலாம். நல்ல வேலை நைட் E7 மாதிரி ஆடுது. ஸோ லெட்ஸ் புஷ் த பான் G4. ஆனால் G3 இப்போ பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் H4. அதுக்கப்புறம் ஃபோர்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஏதாச்சும் ஒரு சாக் கூட பண்ணலாம். H3 G3னா நைட் 2 டேக்ஸ் H2 அண்ட் தென் குயின் D7 குயின் உள்ளன்னு வந்துடும். ஒரு நைட் மூவ்ஸ் பண்ண உடனே குயின் போயிடும். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒயிட்டுக்கு எந்த மூணு நாள் மூணு தெரியல. ஆக்சுவலி நைட் E2 ஆடலாம். ஓ ஹிட் நான் புஷ்அப் பண்ணிட்டு இங்கேயும் ப்ரெஷர் பண்ணுது, இங்கேயும் ப்ரெஷர் பண்ணு. நம்ம எப்போ வேணால் கூட சாக்ரிஃபைஸ் கூட பண்ணிக்கலாம். ஓ D4 ஸோ கேன் பி சாக்ரிஃபைஸ். உங்ககிட்ட நல்லா ஃபாலோ அப் இருக்கா? I think we don't have yes, just drop the B8 idea queen C7 queen D6 போட்டு இங்கே ப்ரெஷர் பண்ணி போகிறோம். 4+ பொசிஷன் ஆக்சுவலி ஒரே ஒன்று மாறலாம். நைட் E2 இப்போ குயின் C7 குயின் D6னா நைட் G3 வந்துடும். ஸோ நைட் E3 ஆடி இருக்காங்க. நைட் E5 நைட் F4 வர குட் மூவ். Queen D6 pressuring that. ஸோ இப்போ நான் நைட் F4 தான் அடி ஆகணும். நைட் F4க்கு we can play knight G6. இந்த ப்ரெஷர் பண்ணுறோம். Yes, he played the move. So I think knight G6. knight G6 தான் ஃபஸ்ட் இங்கே பான் போகுது. ஓகே so what move can we play? Actually knight B4 protecting the pawn and also threatening to play knight G6. knight G2 போகலாம்.
What would he play? I think he can play rook f2. Idea king f1, king e1 ன்னு சொல்லிப்பாங்க. But இப்போ rook yes, இப்போ அவங்க 4 வரது because of rook protects that rank. So let's see. So guys, ஒரு சின்ன information. So tomorrow வந்து என்னோட birthday. So நாளைக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலான வீடியோ போடலான்னு இருக்கேன். So thanks guys for watching the videos that I put daily. Daily means சரி, அவங்க e4 ஆடி இருக்காங்க, pressuring the pawn. Okay, okidoki. It's a blender. Knight into queen into knight f2, bishop into f4. So I think it was correct move. Rook f2 கூட ஆடிடலாம், பட் அவங்க ஆடல. rook f2 னா g3 மூவ். ஐடியா rook g. Let's see. Knight d4, now queen d4, double attack. King moves queen into e4. ஸோ அதுக்கப்புறம் இந்த கேமை கொஞ்சம் நான் அனலைஸ் பண்ணிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சிடுறேன். அண்ட் இந்த என்ஜின் டெல்ஸ் நான் எப்படி ஆடுறேன்னு. லெட்ஸ் see. இதில் திங்க் பண்ணுறது வேஸ்ட்டு தான் ஆக்சுவலி. ஒன்று நைட் ஆஃப் தான் ஆடணும், அது கிங்கை மூவ் பண்ணணும், ரூக்கை பஸ் பிளாக் பண்ணணும், புஷப் பண்ணணும். ஓகே, ஸோ புஷப் இன் f4. ஓகே, நான் இதுக்கு ப்ரீ மூவ். ஓகே, இதை ப்ரீ மூவ் பண்ண முடியாது, கம்ப்யூட்டர் இருந்தால் ப்ரீ மூவ் பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் no rook d1 is possible, but he takes. Okay, I think he can bring one of the rooks to the center, and we have a monstrous bishop on the this a to h1 diagonal. ஸோ அதில் ஏதாச்சும் சாக்ரிஃபைஸ் பண்ணலாமான்னு பார்ப்போம், பிகாஸ் இந்த வீடியோவோட கண்டென்ட்டே சாக்ரிஃபைஸ் தான். வாவ். ஓகே, 4. Okay, let's move to bishop b7. So இப்போ knight d4 த்ரெட் இருக்கு, பட் ஆக்சுவலி அது queen e3 queen d4 செக் போட்டு இதாயிடும் அது. ஸோ அதுக்கப்புறம் புஷப் இன்ட்டு எஸ் புஷப் இன்ட்டு g2 நெக்ஸ்ட் ஓட அடிச்சுக்கலாம். h4 h3. What will he play? I think he can move king to h1 because of knight d3. Knight d3 இப்போ வர முடியாது because of rook. So I think he can move the rook to someone else. e1 d1 c1 வைக்க முடியாது, b1 னா passive. rook a1 ஒன்றுமே செய்யலை. ஸோ rook e1 ஆடலாம், rook d1 ஆடலாம். ஸோ இப்போ ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ஆடலாம். So what would he play? So he is from which country? Guatemala. ஓகே, சரி. இப்போ அவங்க கிட்ட 6 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்மக்கிட்ட 14 நிமிஷம் 3 வினாடிகள் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ திங்க் பண்ண இங்கே எப்படி திங்க் பண்ணுறாங்கன்னு ஆக்சுவலி இப்போ டைமில் லாஸ் ஆகிட்டுனா. ஓகே, வாட் கேன் ஐ டூ? ஸோ இப்போது நான் இன்னொரு வீடியோ போடுவேன். அப்போ வந்து ஒரு நல்ல பிளேயர் கூட ஏதாச்சும் ஒரு 2000 ஈலோ அவங்க வந்து அவங்க கூட எப்படி அட்டாக் பண்ணி வின் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு
வீடியோ போடுவேன். இது நான் விளாண்டு வீடியோ போடுறேன், அப்போ நான் அனலைஸ் மட்டும்தான் பண்ணுவேன். ஆர் ஐ புட் வீடியோ அண்ட் அனலைஸ், ஐ மீன் விளாண்டுக்கிட்டு அனலைஸ் பண்ணுறது இதே மாதிரி. ஸோ உங்ககிட்ட இப்போ 5 நிமிஷம் தான் இருக்குது, 4 நிமிஷம் 50 வினாடிகள். ஸோ இப்போ அவங்க எதில் எப்படி திங்க் பண்ணுறாங்க. ஆக்சுவலி G3 ஆட முடியாது பிகாஸ் ஆஃப் குயின் F3. H3நாலும் G3ன்னு ஒரு மூவ் இருக்குது. G3யோட அதை அடிக்கிறதே பெட்டர் தான். வேறு ஒயிட்டுக்கு அந்த அளவுக்கு எந்த மாதிரி நல்ல மூவும் இல்லை நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி ஓகே ஓ B3 இப்போ தான் ஒரு மூணு நினச்சேன். பட் B3 ஏன் ஆடி இருக்காங்க ஓகே எனக்கு கிளியராக தெரில. ஸோ இப்போ உடனே நம்ம புஷ்அப்ன்ட்டு G2 அடிக்காமல் ஃபாஸ்ட்டாக நம்ம நைட் எஃப் ரூக்கி 1 செக்குன்னு வருதா. ஓகே ஓகே கேன் we sacrifice? ஐ திங்க் H4ன்னு ஒரு மூவ் ஆடிக்கணும்னு நினைக்கிறேன். எஸ் H4ன்னு ஒரு மூவ் ஆடிக்கணும். நெக்ஸ்ட்டு புஷ்அப்ன்ட்டு G2ன்னு அடிக்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட 13 நிமிஷம் 27 வினாடிகளுக்கு, அவங்க கிட்ட 4 நிமிஷம் 3 வினாடிகள். ஸோ hopeless position. What can I do? Nothing. Next of all, Bishop into B7. நான் ஐடியா மட்டும் சொல்லிக்கிறேன். Bishop into B7, King into G2, Queen F3 check, King G1, force. Now H3 இப்போ முன்னாடி ட்ரீட்மெண்ட் போகிறோமா. ஸோ அதனால் நைட் into H3 அடிச்சாகணும். Now I think Queen into H3, King F2ன்னு ஓடிடுது. So I think I want to play G3 and intermezzo. Or bishop takes, king takes, H3 check, King G1, G3. King H1 render because of Queen F3, King G2, Queen G2 mate. So G3. So then we cannot push H3 because we have the pawn in H3. So இப்போ உங்ககிட்ட 3 நிமிஷம் கீழே இருக்கு. 2 minutes 42 seconds. 40. Oh, knight H3. Sadly, it's a blunder. Because okay, Queen E3 na இந்த piece ஒரு ஹேங்கிங்ல இருக்கு. But I think என்ன ஒரு விஷயம் யோசிக்கேன். Queen E3 check பண்ணி ஃபர்ஸ்ட் வைப்போம். அப்போ கிங் மூவ்ஸ்னா G2 H3, அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். Okay. I think now we can sack. Yes. Now we can sack. Bishop into அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி G3 அடிக்கலாம். பட் எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறது அதுக்கு. ஓ accept H3. Let's go. King H1 blunder because of King G1. Okay, King G1 ஏன் அப்படி பண்ணுவாங்க தெரியல. Queen G2 checkmate. Hashtag. So we won the game. So இப்போ நம்ம கேம் ரிவ்யூ இருந்தால் பார்ப்போம். எஸ் கேம் ரிவ்யூ.
ஓகே நான் இப்போ கிளிக் பண்ணிட்டேன். ஸோ என்ஜின் எப்படி சொல்லுதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஏதாச்சும் விட்டு இருந்தால் நம்ம ஈஸியாக இப்போ படிச்சுக்கலாம். we gained 49 kilos. ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. Until the mid, okay, good job grabbing a big advantage in the opening and converting it to a win. Wow, நம்ம எந்த let's go 90.3 accuracy. Wow, 0 brilliant moves, 0 great moves, 20 best moves. இதே மாதிரி ஒரு கேம் ஆடிருக்கேன். அதில் ஏதோ 97.5 accuracy ஒரு போர்டில் டோர்னமெண்ட் ஆன் த போர்டு. அந்த வீடியோ நாளைக்கு போடலாமான்னு இருக்குது. பிகாஸ் பர்த்டே 6 excellent moves, 2 good moves, 0 book moves, 3 in accuracies, 0 mistakes, 0 miss, 0 blunder. யாருமே பிளண்டரே பண்ணல, பட் அந்த மிஸ்டேக்னால தான் நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி அவன் மிஸ்டேக் பண்ணான்னு பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் set. A4 is a good move. A4 is a poor move which ignores the center and does not help you. Wow, best move. Okay, best move. C4 is a good move. Wow, C3 inaccuracy, but இதுக்கெல்லாம் நான் இது பண்ண மாட்டேன் பிகாஸ் ஆஃப் இது ஓப்பனிங் இது. ஸோ இப்போ ப்ராக்டிக்கலாக வாய்ஸ் பார்க்கும்போது நம்ம ஹியூமன்ஸு என்ஜினுக்கு வந்து 2 இது கிடையாது, க்ரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷன். ஸோ அதை வச்சு நம்ம என்ஜினை பீட் பண்ணலாம். வா, இப்போமே -1.85 காமிக்குது. ஓ, 925 inaccuracy. And it's a mistake. Yes, bishop b5 தான் டெவலப் பண்ணியிருக்கோம். Yes, it's thinking of the queen. Queen a4, yes, queen b3. Wow. நான் சொன்ன மாதிரி knight c3 தான் பெஸ்ட்டு. No, wrong. knight c3. Okay, b4 பானை கொடுக்க சொல்லுது, bishop b2 வர. Wow. It is telling to castle, but நம்ம எப்படி அட்டாக் பண்ணதை நம்ம பார்க்கணும். g4 takes, bishop takes, pawn push, bishop b8, star move, queen d6, knight f4, knight b4, capture, and he lost a piece, and then rook a4, bishop b7, b3, a6. அது உடனே g3 நட சொல்லுது, பட் இது mate 11 சொல்லுது. Wow, the sacrifice இதுதான் கிடையாது. And he blunders. இப்போ engine estimates that I am at 1750 game rating. My opponent is 1350. எவ்வளோ கேப்? 400 எவ்வளோ கேப்? ஓப்பனிங்கில் அவன் மிஸ்டேக் பண்ணிட்டான், நான் குட் ஆடிருக்கேன். மிடில் கேமில் 2 பேருமே கேட் ஆடிருக்கோம். இப்போ 2 கேமுக்கு போல. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.